என்ன நிலா, ஒண்ணுமே பேசாம என்னையவே பார்த்துட்டு இருக்க? எனக்கு நடக்கிறதையெல்லாம் நினைச்சு பார்த்தா கனவு மாதிரி இருக்கு. எது நிலா, எது கனவு மாதிரி இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது, பழகிக்கிட்டு இருக்கிறது. ஏன் இத கனவுன்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நான்லாம் ஒருத்தர் காதலிப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. இப்போ காதலிச்சிட்டு அவர் கூடயே கார்ல போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது கனவு மாதிரி இருக்கு. கனவில்ல கனவில்ல, நிஜம்தான், நம்பு. ம் எப்ப பார்த்தாலும் என்ன கிள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அச்சச்சோ, உனக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? நான் வேணா அந்த வேலையை பண்ணவா? ஆய், இல்ல, நீ ஒரு போலீஸ், உனக்கு ஏற்கனவே 1008 வேலை இருக்கும். அதுல எதுக்கு 1009ஆவதா எந்த ஒரு வேலையும்? அந்த வேலையை வேணா நான் பாக்குறேனே. நீங்க அங்க பார்த்து காரை ஓட்டுங்க. அதெல்லாம் கவனமா ஓட்டிடுவேன், சர்வீஸ் இருக்கு. இருந்தாலும் சென்னை டிராஃபிக்ல வண்டி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நான்லாம் சைக்கிளா, எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் சரி புகுந்து புகுந்து போயிடுவேன். இந்த எலி புகுந்து புகுந்து ஓடுமே, அது மாதிரி தானே? ம் பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னா சரின்னு கேட்கணும். வெண்ணிலா, நான்லாம் கொடைக்கானல் மலையிலேயே கார் ஓட்டினவன். கொடைக்கானல் மலையிலையா? ஆமா, மாசத்துக்கு ஒரு தடவை கொடைக்கானல் போயிடுவேன். ஆ, அங்க எதுக்கு? எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. அப்படியா? உங்க அம்மா அங்க என்ன பண்றாங்க? அங்க அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க இருக்காங்க. ஏன் இப்படி உங்களை விட்டுட்டு அங்க போய் இருக்காங்க? அது அங்க எங்களுக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்க இருக்காங்க. எஸ்டேட்னா என்ன எஸ்டேட்? இந்த தேயிலை எஸ்டேட் கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, அதுதான். அப்படியா? ம். அப்பனா டீ தூள் எதுவும் விலை கம்மியா கிடைக்குமா உங்ககிட்ட? என்னங்க, விலை கம்மியா கிடைக்குமா? தேயிலையை பறிச்சு ஃபேக்டரிக்கு அனுப்பிடுவாங்க. அப்படியா? நான் விலை கொஞ்சம் கம்மியா கிடைச்சா ஒரு பாக்கெட் வாங்கி வைக்கலான்னு பார்த்தேன். உன் மூளை இருக்கே, உன் மூளை அது எப்படி எல்லாம் யோசிக்குது பாரு. எப்படி யோசிக்குது? இல்ல, நான் ஒரு ஐ டாக்டர், நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? அப்படின்னா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா கொஞ்சம் ஃபீஸை குறைச்சு வாங்குவீங்களான்னு கேட்ட. ஆமா. இப்போ டீ எஸ்டேட் இருக்குன்னு சொன்னதும் விலை கம்மியா டீ தூள் கிடைக்குமான்னு கேக்குறேன். ஏங்க, தெரிஞ்சவங்க கடை வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் விலை குறைச்சு கேட்கறது தானே? இதெல்லாம் நடக்கிறது தானே? கடை? ஓகே ஓகே. ஏங்க, அப்படின்னா நீங்க ரொம்ப பணக்காரங்களோ? சேச்சா, அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் பணக்காரங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, நம்ம விஷயத்த எங்க வீட்ல நான் சொல்லிட்டேன். உங்க வீட்ல நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்லல. இல்ல, சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? ஏன் கேக்குறேன்னா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நீங்க கொஞ்சம் பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தான் தெரியுது. அதான், ஏத்துக்கிடுவாங்களா? கஷ்டம்தான். என்ன கஷ்டம்? இங்க வா சொல்றேன். என்னங்க கஷ்டம்? உங்க வீட்ல ஒத்துக்கிட மாட்டாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ, அப்புறம் என்ன பண்றது? என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. எனக்கு தெரியலையே. இல்ல, நீ என்னை விட கொஞ்சம் நல்லா யோசிப்ப, போலீஸ்காரி, அதான் நீயே சொல்ல. அது யோசிப்பேன், ஆனா இந்த விஷயத்துல எனக்கு அனுபவம் இல்லைல. நீங்க சொல்லுங்களேன், என்ன செய்வோம்? அப்படி ஒருவேளை எங்க வீட்டுல சம்மதிக்கலைன்னா என்னை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருவேனிலா? யார், நானா? நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா போய் எங்க வீட்டுல காலில் விழுந்துருவோம். யாரு கால்ல? என் அண்ணன் கால்ல, என் அம்மா கால்ல. உங்க அக்கா கால்ல? அவ கிடக்குறா, அவ காலில எல்லாம் விழ வேண்டியது இல்ல. எங்க உங்க அண்ணனுக்கு சும்மாவே என்னை பிடிக்காது, மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க வேற உங்க அண்ணன் பிள்ளை, அவர் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்வீங்க? அதுக்குதான் வெண்ணிலா, சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு போய் காலில் விழுந்துடலாம். ஐயோ, சும்மாவே என்னை மறப்பாரே, அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணா என்னைய மன்னிக்கவே மாட்டாரு. எங்க மேடம் கிட்ட சொல்லி என் வேலைக்கு ஏதாவது வேட்டு வச்சாலும் வச்சிருவாரு. வேலை போயிடுச்சுன்னா கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். எங்க தெருவுல கூட ஒரு அக்கா இப்படித்தான், அவங்க டைப்பிங் கிளாஸ் போற இடத்துல ஒரு அண்ணனை காதலிச்சிருக்கு போல. உங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எங்க இருக்காங்கன்னே தெரியல. பேசாம நம்மளும் அப்படி எங்கேயாவது போயிடலாமா? ஐயோ, நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேங்க, அப்படியெல்லாம் போக முடியாது தெரியுமா? உங்களுக்கும் இங்கே தானே ஹாஸ்பிட்டல்ல வேலை, வேற எங்கேயும் போனா சர்டிஃபிகேட் எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்களா உங்க வீட்டுல? அதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிடணும் என்ன? சரி. ஆனா உங்க அண்ணன் சிபிஐ ஆபீசர், நம்ம எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாரு. ஆமால்ல. அப்படின்னா என்ன பண்றது? பப்பரமிட்டா என்ன சொன்னாலும் நம்புது. இதை வச்சு நல்லா ஓட்டலாம் போல.
என்னங்க யோசிக்கிறீங்க? ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நான்லாம் போலீஸ்காரி, நான்லாம் அப்படி யோசிப்பேன், நான்லாம் இப்படி யோசிப்பேன்னு படம் காட்டிக்கிட்டு தெரியுது. எங்க உங்களை தான். ரொம்ப கவலைப்படாதீங்க. பயமா இருக்கு வெண்ணிலா, நீ கேட்டதுல இருந்து. அதுக்கு முன்னாடி நான் கூட இதை யோசிக்கவே இல்லை. இங்க பாருங்க, நம்ம 2 பேருமே மேஜர். நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது. சட்டம் நமக்கு துணையா இருக்கும். நீ சொன்ன சரி வெண்ணிலா. நான் இருக்கேன், என்ன பயப்படாதீங்க. சரி, நீ இருக்கிற தைரியத்துல தான் இருக்கேன். பயப்படாதீங்க. எப்படியும் இன்னும் 1 வருஷத்துல நான் எஸ்ஐ ஆயிருவேன். அதுக்கப்புறம் யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா சரி. இந்த தெரு முக்கு திரும்பினதும் ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அப்படியே மெல்ல ஸ்லோவா ஓட்டுங்க. எதுக்கு? இந்த அப்படியே சாமி கும்பிட்டுக்கிறேன். சரி. அந்த கோயில் தான். அப்படியே மெல்ல 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 போங்க. பிள்ளையாரப்பா, எங்க வீட்டுல மாதிரியே அவங்க வீட்லயும் எங்க காதலை ஏத்துக்கிடணும். அப்படி ஏத்துக்கிடலைன்னா நாங்க 2 பேரும் நாங்களா போய் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். அதுக்கு உண்டான தைரியத்தை எங்களுக்கு கொடு. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியத்தை எங்களுக்கு கொடுப்பா. நீங்களும் அப்படியே கும்பிட்டுக்கோங்க. ஆமா பிள்ளையாரப்பா, வெண்ணிலா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. அப்படின்னா ஒரு 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிடுவோமா? இல்லை, வேண்டாம் வேண்டாம், அவ்வளவுலாம் கட்டுப்படி ஆகாது. ஒரு தேங்காய் உடைப்போம் போதும். போதும் போதும். அவருக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா குட்டியா? 10 தேங்காய் போதும். சாமி அப்படியெல்லாம் கேலி பண்ணாதீங்க. நம்ம நினைச்சதை அப்புறம் நடத்தி கொடுக்க மாட்டாரு. நான் கேலி பண்ணல. இப்போ 108 தேங்காய் உடைச்சு அவர் என்ன சட்னி ஆட்ட போறாரா இல்ல சாம்பார் வைக்க போறாரா? அவர் ஒத்த ஆளு தானே, ஒரு தேங்காய் போதும்னு சொன்னேன். சிக்கனமா இருக்கணும்ல வெண்ணிலா. ஆமா ஆமா, சிக்கனமா இருந்து காசு சேர்த்து வைக்கணும். அப்பனாதே ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக்க முடியும், இன்னொரு பிள்ளைய போலீஸ் ஆக்க முடியும். பாத்தியா, அதுக்குதான் சொன்னேன். சார்த்தாங்க, நீங்க சொன்னது சார்த்தாங்க. நான் உன்னோட லெவல்ல வெண்ணிலா, அதெல்லாம் சரியா தான் பேசுவேன். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? என் கூட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கும் நல்ல யோசனை வருது பாத்தீங்களா? பேசு பேசு, நீ இன்னும் என்னெல்லாம் பேச போறேன்னு நானும் கேக்குறேன். எனக்கு தான் போன் வருது. எங்க மேடம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வெண்ணிலா எங்க இருக்க? இந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனதும் அப்படியே ரெடியாகி கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிடுறேன் மேடம். சரி, நான் சொல்றத கவனமா கேளு. உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு. ஆமா. அப்படின்னா நான் சொல்றத கவனமா கேளு. நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அந்த இடத்துக்கு நீ இப்போ உடனே வந்துரு. நீ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம். ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட வேண்டாமா மேடம்? நான் ஆமா இல்லைன்னு மட்டும் தானே பதில் சொல்ல சொன்னேன். சாரி மேடம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா. ஓகே மேடம். கட் பண்ணுறேன். என்ன வெண்ணிலா? டிபார்ட்மெண்ட் விஷயம், வெளியே சொல்லக்கூடாது. சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. ஓகே, எங்க ட்ராப் பண்ணணும்னு சொல்லு, நான் வேணா ட்ராப் பண்றேன். இல்லை நீங்கள் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணால் போதும். வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு தானே போவ, நான் வேணா ட்ராப் பண்றேன். இல்லை என்னை வீட்டில் விட்டுருங்க போதும். ஓகே. மலர், ரஃப்யூஸுக்கு ஏதாவது சாரி எடுத்துக்கோமா. வேண்டாம், என்கிட்ட நிறைய இருக்கு. நிறைய இருந்தாலும் கல்யாணத்துக்குன்னு புதுசா எடுக்கணும்ல. ஏற்கனவே நீ வச்சிருக்கிறதெல்லாம் உங்க சித்தப்பா சித்தி எடுத்து கொடுத்ததா தானே இருக்கும். என்னோட ஒய்ஃபுக்கு நான் எடுத்து கொடுத்ததா எதுவுமே இருக்காதுல்ல. ப்ளீஸ் எடுத்துக்கோ. சரி, அப்படின்னா நீங்களே எடுங்க. உனக்கு பிடிச்சதை நீ எடு மலர். இல்லை நீங்கள் எடுங்க, எதுனாலும் எனக்கு ஓகே தான். மலர், இன்னும் ஏமா உம்முனே இருக்க? இல்லை, அது ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டேப்லெட் எல்லாம் நேரத்துக்கு கரெக்டா உனக்கு கொடுக்க சொல்லி உங்க சித்திக்கிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் சொல்லிட்டு தானே போனேன். கரெக்டா கொடுக்குறாங்களா? சாப்பிட்றியா? அது சாப்பிட்டா தலைவலி நிக்க மாட்டேங்குது. ஆனா உடம்பு போட்டு யாரும் அமுக்குற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஏதோ மிதக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் தூக்கம் வந்துருது. தூங்கி எந்திரிச்சா தலைவலிக்குது. அச்சோ, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாப்போமா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அந்த மாத்திரை போடுற நேரத்துக்கு தான் அப்படி இருக்கு. மற்ற நேரமெல்லாம் கொஞ்சம் லேசா தான் வலிக்குது. அப்போ டேப்லெட்டை வேணா மாத்தி பாப்போமா? வேற டாக்டர் கிட்ட வேணா போவோமா? அதான் சித்தி கிட்ட கேட்டேன். அவங்க கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா சும்மா ஆஸ்பத்திரிக்குன்னு போய்கிட்டே இருந்தா யாராவது என்ன மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. பேசினா பேசிட்டு போறாங்க. உன் உடம்பு தானே முக்கியம். அவங்க ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சதும் வாந்தி வந்தது. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லேசா இருந்தது. ஐயோ, என்னங்க? என்னத்தையாவது குடிச்சுக்கிட்டு இருக்காத. அலோபதி டேப்லெட் எடுக்கும்போது கசாயம் அது இதுன்னு குடிக்கலாமா? அது குடிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். என்னமாவது பண்ணிக்கிட்டு இருக்காத மலர். இன்னும் ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃபுல் செக்அப் போட்டுருவோம். என்ன ஏதுன்னு பாத்துருவோம். சரி.
சரி வா, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடு வா. எனக்கு தலை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு, நீங்களே எடுங்களேன். ஸ்கூலுக்கு போனாலாவது பாடம் நடத்திக்கிட்டு இருந்தா பிள்ளைங்களை பார்த்தா கொஞ்சம் லேசா இருக்கும். இப்போ அதுவும் பண்ணாம ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. சரி அப்ப நான் பார்க்கட்டா? பாருங்க. சுடிதார் போடுவியா? இங்க கொஞ்சம் நல்ல நல்ல டிசைனா இருக்கு. எதுனாலும் சரி, நீங்க பாருங்க, நான் அந்த அப்படி ஓரமா இருக்கேன். இந்த ஏசியில இருக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி கொஞ்சம் அப்படி ஃப்ரீயா இருப்போம். கிளம்பிடுவேன், இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட். இது அன்னைக்கு ரோட்ல நம்ம பார்த்த ஆளு தானே? ஆமாமா, பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆமா, நான் ஒரு ஐட்டம் பார்சல் பண்ணனே, வந்துச்சா? ஐட்டமா? பார்சலா? என்னது? ஐயோ, அப்படின்னா அந்த பிள்ளைய மறுபடியும் கடத்தி எங்கேயும் அனுப்பிட்டானா? நாம இவனை போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுத்தோம், எப்படி அவங்க விட்டாங்க? அடுத்து எப்போ அனுப்புவானா? உடனே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க உனக்கு. இதெல்லாம் லேசா கிடைக்கிற விஷயமா? எப்போவாது தான் கிடைக்கும், கிடைச்சா உடனே அனுப்புறேன். அதெல்லாம் குவாலிட்டியில ஹை குவாலிட்டி தான், பக்காவா இருக்கும். போச்சு, அந்த பிள்ளைய கடத்தி அனுப்பிட்டான். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா இப்படி கோட்டை விட்டுட்டாங்க. இந்த சிபிஐ ஆபீசர் ஸ்கூல்லயே தான் உட்காந்துருக்காரு, ஒரு இடத்துக்கும் போறதில்ல வாரதில்ல. இப்படி பிடிச்சு கொடுத்த ஆளையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னத்ததையே கண்டுபிடிக்க போறாரு அந்த பிள்ளைங்களை கடத்தினவங்கள. நானும் அறிவு கட்டத்தனமா வெக்கங்கிட்டு போய் அவரை கட்டி பிடிச்சு அவர் தோல்ல சாஞ்சு மூசு மூசுன்னு அழுதுட்டு வந்தேன். எனக்கு நேன்னு இருக்காரு, இவர் என்னத்தனையே குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போறாரு. ஒரு பொம்பளை பிள்ளை நானும் வெக்கத்தை விட்டு அவ்வளவு அழுகிறேன். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. இவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிய போகுது? இவன் எங்க போயிட்டான்? இருக்குன்னு வந்தான். பின்னாடியே போய் பிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஆளை காணோம். ஒருவேளை புதுசா கடத்தி வச்சிருக்கிற பிள்ளைக்கு எதுக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பானோ? சே, கொஞ்சம் அசந்துட்டோம், கோட்டை விட்டுட்டோம். இல்லைன்னா ஒரே அமுக்கு அமைக்கி இருந்திருக்கலாம் அன்னைக்கு மாதிரி. சுத்தி முத்தி பார்த்தா ஆளையே காணும். ஒண்ணு பண்ணலாம், கடைக்காரங்க கிட்ட சொல்லி சிசிடிவி கேமராவில பார்க்க சொல்லலாம். அப்படியே டோரை லாக் பண்ண சொல்லி அவனை ஒரே அமுக்கு அமைக்கிடலாம். இந்த வாரண்ட அன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்ல. இவளை எங்க ஆளை காணோம்? எங்க போயிட்டா? மலர், எங்க மலர் போன? சுதாகர் சார், இந்த குழந்தைங்களை கடத்திக்கிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவன் இங்கதான் இருக்கான். இங்க இருக்கானா? யாரு? அது ஒருத்தன், எனக்கு தெரியும். வாங்க அவனை போய் பிடிப்போம். என்ன மலர், என்ன சொல்ற? யாரு? ஐயோ, நின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரமில்ல, அவன் போயிடுவான். வாங்க மலர், இரு இரு இரு. யாரு என்னன்னு சொல்லு. நீ வாட்டுக்கு வந்துகிட்டு இவ்வளவு பெரிய ஜவுளி கடையில ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. சுதாகர் சார், உங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர வழியில ஒருத்தன் ஒரு பிள்ளைய கடத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தான். பிள்ளைய கடத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தானா? ஆமா, நான் தான் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தியா? ஆமா, நீ எதுக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய? இல்ல, நானும் கூட ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி அவனை பிடிச்சு கொடுத்துட்டேன். ஸ்டேஷனுக்கு போய் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்தேன். இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ, எனக்கு மறந்து போச்சு. எனக்கு எங்க எதனால ஞாபகம் இருக்கு. சரி வாங்க, அவன் போயிட போறான். இப்ப அவனை பார்த்ததுனே எனக்கு அந்த ஞாபகம் வருது. யாரு மலர்? ஐயா, நீங்க வாங்களே, அவன் போயிட போறான். மலர், இரு இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன சுதாகர் சார், நம்ம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நிமிஷம் அவன் வெளிய போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மலர், பொறு, நான் சொல்றது கேளு. இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? அதுக்கு என்ன, ஒரு கிரிமினல் தப்பிச்சு போறான், விட்டுக்கிட்டா இருக்க சொல்றீங்க? ஏய், கத்தாம பேசு. சுதாகர் சார், அவன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். இங்க பாரு மலர், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஏற்கனவே அந்த சிபிஐ ஆபீசருங்க வேற நம்ம கிட்ட விசாரணைன்னு போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல. இப்ப வரைக்கும் அந்த கேஸ் முடிஞ்ச பாடு இல்ல. இப்ப நீ வேற புதுசா ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காத. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அது இதுன்னு அலைய முடியாது. அதுக்கு என்ன? மலர், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு மலர். வீட்டுல சத்தம் போடுவாங்க உங்க சித்தியும் சித்தப்பாவும். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கே திட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவ்வளவுதான். ஆமா, சித்தி வைவாங்க. அதான் சொல்றேன். ஆனா அவன் இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல ஊருக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்தான். எந்த ஊருக்கு? அத சொல்லலையே. ஏதோ பார்சல் வேற அனுப்பி வச்சிருக்கேன், வந்துருச்சான்னு கேட்டான். போச்சு, அந்த பிள்ளைய பார்சல் அனுப்பிட்டான். பிள்ளைய பார்சல் அனுப்பிட்டானா? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி? இங்க பாரு, இப்படிலாம் நீ எதுக்கு யோசிக்கிற? இல்ல, அப்படித்தானே பிள்ளைங்களை கடத்தி அனுப்புவாங்க, அதான் சொல்றேன். அப்படிலாம் இல்ல, நீ ஏதாவது நீயா நினைச்சுக்கிட்டு இருக்காத. சரி வா, நான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாரு. ஐயோ, அவன் போய்கிட்டு இருக்கான். யாரும் எப்படியும் போயிட்டு போறாங்க, நம்ம வேலையை நம்ம பாப்போம். நீ வா 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 மலர், வா வா. எனக்கு மனசே கேட்கல. தேவையில்லாத பிரச்சனையில நமக்கு தேவையே இல்ல மலர். நீ வா, வேலையை பாப்போம். எனக்கு கவலையா இருக்கு. ஐயோ, அந்த பிரச்சனையை விடு, நீ நட. அந்த பிரச்சனையை பார்க்க நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வந்து சேரும்.
சும்மாவே உங்க சித்தி உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவேன். இப்ப இது வேற, அப்புறம் தேவையில்லாம ஏதாவது உன்னை பேசிடுவாங்க. நீ வா, வேலையை பார்ப்போம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல இருக்கலாம் நீ என் வீட்டுல. இப்ப நட, போய் ட்ரெஸ்ஸை பாரு, போ மலர். இது எப்ப நடந்தது? இவ இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, இவளுக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா இவ? ஸ்கூல்ல அவன் கூட இருக்கும்போதுதான் அப்படி எல்லாம் யோசிக்கிறான்ட்டு ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணியாச்சு. இப்ப எப்படி இவளுக்கு இந்த யோசனை வந்தது? இந்த ஒரு வாரம் இவளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிரும் போல. போதும்டா சாமி, நம்ம வெளியவே கூட்டிட்டு வரக்கூடாது. நான் நேத்து நைட்டு சொன்ன விஷயத்த விசாரிச்சிங்களா? சார், என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருக்கும் எதுவும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் தானே சார் இந்த ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல் வழியா தான் கண்டெய்னர் கிராஸ் பண்ணி போயிருக்கு. சார், நான் விசாரிச்சதுல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன மேம்? என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் பக்கத்துல ஒரு செருப்பு தைக்கிற அண்ணன் இருக்காரு. அவர் சொன்னாரு, என்னன்னு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் வாசல்ல ரொம்ப நேரமா ஒரு கண்டெய்னர் நின்னுகிட்டு இருந்ததாக சொன்னாரு. அது நடந்து 2 மாசம் இருக்குமே, எப்படி அவருக்கு ஞாபகம் இருக்கு? அதுதான் சார் நானும் கேட்டேன். அந்த ஸ்கூலுக்கு கரெக்டா அன்னைக்கு மத்தியானம் தான் சார் அந்த சத்துணவு வண்டி வந்திருக்கு. அது டிராஃபிக் ஆனதுனால தான் இந்த கண்டெய்னர் போக முடியாம நின்றுருக்கு. அந்த கண்டெய்னர் டிரைவர் இந்த செருப்பு தைக்கிற அண்ணன் கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தாராம். அதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சத்துணவு வண்டியை வேணும்னு தான் முதல் நாள் சாயங்காலம் கொண்டு வராம மறுநாள் மத்தியானம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? எஸ் சார். அதே நேரத்துக்கு அந்த கண்டெய்னரும் அங்க வந்து நின்றுருக்கு, டிராபிக் ஆயிருக்குன்னு இவங்க சொல்றாங்கன்னா, அப்போ இது ரெண்டுமே எதேச்சியா நடந்த விஷயம் கிடையாது, பிளான் பண்ணி நடந்த விஷயம், அப்படித்தானே? சார், இருக்கலாம் சார். இல்ல, கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கும். ஆனா அந்த டிரைவர் அப்படி சொல்லலையே சார். அதான் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி டிரைவருங்களை இந்த விஷயத்துல அவங்களுக்கு தெரியாமலே இவங்க இன்வால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ வீரா கொண்டு வந்த தகவலும் அப்படித்தானே இருக்கு. அந்த டிரைவருக்கு அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிறத பத்தி எதுவுமே தெரியல, பர்னிச்சர் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், அப்படின்னா கரெக்டா அந்த சத்துணவு வண்டியை அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி டிராபிக்காக வச்சு கரெக்டா இந்த கண்டெய்னரையும் அதே நேரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி சரியா அந்த நேரத்துல அந்த பிள்ளைய வெளியே வர வச்சு கண்டெய்னர்ல ஏத்தி இருக்காங்க. என்ன சார்? அப்படித்தான் நடந்திருக்கும். வெற்றி, நீங்க உங்க ஏரியா ஸ்கூல்ல விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார், யாருக்குமே அந்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அதான் 2 மாசம் ஆயிடுச்சுங்கிறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்காது. இப்போ மேம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா சார், நமக்கு இந்த 2 க்ளூவே போதுமே. எஸ், கண்டிப்பா போதும். சார், இதை வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல சார்? இல்ல, இந்த வாரம் ஒரு புது பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கிட்னாப் நடக்க போகுது. சார், எதை வச்சு சார் சொல்றீங்க? எப்பவும் கண்டெய்னர் ஓட்டுற டிரைவரை தான் கல்யாணத்துக்கு டிராவலர் வேன் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு டீச்சருக்கு தெரிஞ்ச அத்தனை ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டுருக்காங்க. சார், அப்படின்னா அந்த குழந்தைங்கள பல்கா கடத்துறது அவங்களோட பிளானா இருக்குமோ? எஸ், அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். சார், அப்படின்னா மலர்வழி டீச்சர் மேபி அதுக்கு தான் இந்த கல்யாணத்தையே அவங்க நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி தானே சுதாகரா போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா மலரை இனிமேல் வெளியே விடவே வேண்டாம். அதான் பத்திரிக்கை எல்லாருக்கும் வச்சு முடிச்சாச்சுல, இன்னமே எதுக்கு அவ வெளியே போறா? நான் வேற இன்னைக்கு தெரியாம அவளை ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அங்க வச்சு பிரச்சனை பண்ண பார்த்தா. என்னாச்சு? இல்ல, யாரோ ஒருத்தன் ஒரு பிள்ளைய கடத்த பார்த்தானா, அதை இவ பார்த்துட்டு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கா. இன்னைக்கு அந்த ஜவுளி கடைக்கு அவன் வந்திருக்கான். அப்படியா? இல்ல, இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கேஸ் இவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைய கடத்தி இருக்கான், அவனை எப்படி அவங்க லேசில விடுவாங்க? ஏன் சுதாகரா, அப்படின்னா இதுல ஏதாவது போலீஸோட சித்து வேலை இருக்குமோ? அதான் என்னன்னு தெரியல. அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்ல. மலர் கூட சொன்னான், சிசிடிவி கேமராவில் அவனை பார்த்துட்டு கடையில கேட்டை போட்டு சொல்லுவோம், போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லி அவளை இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன் சுதாகரா, பாத்துக்கலாம்ல? பார்த்து அப்புறம் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தேவையில்லாம நம்ம தலையில நம்மளே மண்ணலி போட்டுக்கிடவா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இந்த பிளானுக்காக கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இதை கரெக்டா முடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பிள்ளைங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கா? அவளோட கிளாஸ்ல 56 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே கொடுத்துருக்கா. ஆனா எல்லாரும் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுக்கு தானே ஸ்கூல் ஒர்க்கிங் டே அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கோம். ஸ்கூல் அன்னைக்கு யாராவது ஒரு ஆளு 2 ஆளு லீவ் போடுவாங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமா லீவ் போட மாட்டாங்கல்ல. நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சருக்கும் சாருக்கும் கல்யாணம். அவங்க கல்யாணத்துக்கு அவங்க கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க போகலைன்னா எப்படி? ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் வாங்கி எல்லா குழந்தைங்களையும் கல்யாணத்துக்கு வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது பேசிடலாம், நான் சொன்னா அவன் கேட்பான். ஆனா டீச்சர்ஸும் வருவாங்களே, அவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன், அவங்கள என்ன பண்றது? டீச்சர்ஸ் எல்லாம் அதிக நேரம் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிளாஸ் இருக்குன்னு கிளம்புறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. வேணும்னா ஒன்று பண்ணுங்க, ஹெச்எம் கிட்ட சொல்லி டீச்சர்ஸ்க்கெல்லாம் 1 hour தான் பர்மிஷன் சொல்ல சொல்லுங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம்.
சரி, இப்ப நம்மளோட பிளான் என்ன தெளிவா சொல்லு. பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு முதல்ல வந்துடணும். ப்ரேயர் முடிஞ்சதும் ஹெச்எம் அனௌன்ஸ் பண்ணணும், வேன் வந்திருக்கு, டீச்சர் கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு. சரி. பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? கிளாஸ்ல இருக்கணும், பாடம் படிக்கணும்னு நினைப்பாங்களா, இல்ல கல்யாண வீட்டுக்கு போய் ஜாலியா இருந்துட்டு சாப்பிட்டு வரலாம்னு நினைப்பாங்களா? அப்போ கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களுமே வேன்ல ஏறிடுவாங்க. கண்டிப்பா ஏறுவாங்க. பிள்ளைங்களோட மனநிலையே அதுதானே. அரை நாள் மட்டம் போடணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. ம். ஸ்கூல்ல இருந்து வேன் அப்படியே கிளம்பி இங்க வரணும். இங்க எதுக்கு? மலர் இங்கே தானே இருப்பா. இங்க இருந்து தானே பொண்ணு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போகணும். அப்போ மலரும் அந்த வேன்ல தான் ஏற போறாளா? இல்ல, மலருக்கு தனியா கல்யாண கார். சரி, அப்புறம் எதுக்கு வேன் வீட்டுக்கு வரணும்? பிள்ளைங்க வீட்டுக்கு வரணும், மலர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும். ஓ, சரி சரி சரி. அப்புறம் இங்க இருந்து நேரா மண்டபத்துக்கு போகணும். சரி, அடுத்து? அங்க கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோட பிள்ளைங்க எல்லாரையும் சாப்பிட வைக்கணும். டீச்சரும் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்களே. சாப்பிடட்டும், சாப்பிட்டு டீச்சர் எல்லாம் கிளம்பட்டும். சரி, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வழக்கம் போல ஐஸ்கிரீம்லயோ இல்ல ஸ்வீட்லயோ நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். குட் குட். கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாகணும். எல்லாரும் சாப்பிடுறாங்களாங்கிறத கவனமா நீங்க பார்க்கணும். ஏன்னா நான் மாப்பிள்ளையா மணமேடையில உட்காந்துருப்பேன். அப்போ என்னால எல்லாம் பார்க்க முடியாது. இந்த வேலையை நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம கிட்ட ரங்கா இருக்கான், நானும் பாத்துக்கிறேன், அவனும் பாத்துக்கிடுவான். சரி, அது உங்க பொறுப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன சுதாகரா? மலருக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் அவ தலைவலிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சில விஷயங்கள் மறந்து போகுது. ஆனா அவளுக்கு அந்த சிந்திக்கிற திறன் குறையவே மாட்டேங்குதே. அப்படியா சொல்ற? ஆமா. இல்ல சுதாகரா, நான் அதெல்லாம் நல்லா கவனமா பாத்திருக்கேன். அவன் நிறைய விஷயத்த என்ன ஏதுன்னு கேக்குறதே இல்ல. அப்படியா சொல்றீங்க? இல்லையே, எனக்கு அப்படி தெரியலையே. இல்ல சுதாகரா, கிடையவே கிடையாது. எப்போ என்ன விஷயம் நான் சொன்னாலும் இது எப்படி, அது எப்படி, அது என்ன, இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா இப்போ பெரும்பாலும் இப்படி கேட்கறதே கிடையாது. ஆனா எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஆனா ஒரு சில நேரம் நல்லா ஷார்ப்பா இருக்கா. சரி விடு, இன்னும் ஒரு வாரம் தானே. இப்போ என்ன 3 வேளை கொடுக்குறீங்களா? ஆமா, போன மாசம் வரைக்கும் ஒரு வேளை தான் கொடுத்தேன். இந்த மாசத்துல இருந்து 2 வேளை ஆகி இப்ப 3 வேளை ஆயிருச்சு. சரி, அப்படின்னா இந்த ஒரு வாரத்துல 4 வேளை 5 வேளைன்னு அவ என்னென்ன சாப்பிடுறாளோ எல்லாத்துலயும் கலந்து கொடுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு வாரத்துல எல்லாம் ஒன்றும் ஆகாது. இவ்வளவு கொடுத்தே அவன் நல்லா தான் இருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமோ ஸ்வீட்டோ ஏதோ ஒண்ணுல கொடுத்துடுறோம். அடுத்து? மலர் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எப்படியும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கேட்பேன். அப்போ கூல் ட்ரிங்க்ஸ்ல டபுள் ஸ்ட்ராங்கா கலந்து கொடுக்கணும் நீங்க. சரி. கண்டிப்பா தலை வலிக்குது இல்ல தலை சுத்துதுன்னு ஏதாவது சொல்லுவா. அப்படியே அவளை கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பிட்டு கையோட பேக் பண்ணிட வேண்டியதான். அப்போ பிள்ளைங்க? பிள்ளைங்க அவ எல்லாரும் ஒரே வேன்ல தான். பிள்ளைங்களை திருப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும்ல, அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க சொல்லுங்க. ஆனா வண்டி நேரா நம்ம இடத்துக்கு தான் போகணும். ஹார்பர்ல ஏகப்பட்ட கெடுபிடி சுதாகரா. இந்த தடவை நம்ம அனுப்ப போறதில்ல. நம்ம இடத்துக்கு கொண்டு போய் இவங்களை விட்டுறணும். அங்கதான் வச்சிருக்க போறோம் ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கிட்ட கை மாத்தினதும் அவன் பாடு இவங்க பாடு. சரி சரி. ஆனா சுதாகரா, இதுக்கு நீ எதுக்கு தாலி கட்டணும்? நேரா நம்ம வீட்ல இருந்து அங்க மண்டபத்துக்கு போற வழியில அப்படியே பேக் பண்ணிடலாம்ல அவங்கள. பிள்ளைங்க கூட டீச்சரும் வருவாங்க. வந்தா வரட்டும், நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தானே. ஆஹா, இதுக்கெல்லாம் பிள்ளைங்க தான் லாயக்கு. டீச்சருங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியா மருந்து கொடுத்து சமாளிக்க முடியாது. இங்க வீட்ல இவ ஒருத்தியவே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓ, அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். சரி, அவங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு நம்ம உட்காந்து அழுக வேண்டியதான். இல்ல, நிறைய பிள்ளைங்க காணோம்னா சட்டுன்னு சிட்டி பூரா அலர்ட் ஆகி தேடிட மாட்டாங்க. அங்கதான் இந்த சுதாகரோட மாஸ்டர் பிளான் இருக்கு. என்ன சுதாகரா? அத கல்யாணத்தன்னைக்கு பிள்ளைங்க எல்லாரையும் வேன்ல ஏத்துனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஆமா சுதாகரா, நீ வேற இந்த சிபிஐ ஆபீசருக்கு பத்திரிக்கை வச்சிருக்க. அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டான்னா நமக்கு காரியமே கெட்டு போகும். பத்திரிக்கை கொடுக்கலைன்னா நம்ம மேல சந்தேகம் வரும். அப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டான்னா என்ன பண்றது? அவனை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியுமா? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், அவன் இந்த கேஸ்ல இருக்கும்போதே, அவன் அந்த ஸ்கூல்ல இருக்கும்போதே அந்த பிள்ளைங்க எல்லாரையும் கடத்தி காமிக்கிறேன்னு. எல்லாம் சரிதான். அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டான்னா என்ன பண்றது? அவனை வச்சுக்கிட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்வீட் எல்லாம் கொடுக்க முடியுமா பிள்ளைங்களுக்கு? அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டான். எப்படி எப்படி சொல்ற? அவனை இந்த கல்யாணத்துக்கு வர விடாம ஸ்கூல்லயே உட்கார வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன். என்ன சுதாகரா பண்ணி வச்சிருக்க? அதுவும் கல்யாணத்தன்னைக்கு தெரியும். சரி, என்னமோ நீ சொல்ற, பாத்துக்கோ. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரல. அது எப்படி வரும்? நம்ம மேல சந்தேகப்படுறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட? எந்த பக்கம் சுத்தி சுத்தி வந்தாலும் எல்லா எவிடன்ஸும் மலர் பேர்ல தான் இருக்கு. நம்ம எல்லாரையும் சுத்தல்ல விடணுங்கிறது தான் அவங்களோட பிளான். நமக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு, அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது.
அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணு இந்த பிளானை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் அவங்கள பண்ண விடக்கூடாது. அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு அவங்கள நம்ம நம்ப வைக்கணும்னா நம்ம எப்பவும் போல அமைதியா தான் இருக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளோட நடவடிக்கை எல்லாமே சீக்கிரட்டா தான் இருக்கணும். எஸ் சார். அவங்க மட்டும் பிளானை மாத்திட்டாலோ இல்ல ஸ்டாப் பண்ணிட்டாலோ இவ்வளவு நாள் நம்ம அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம போயிடும். புரியுது சார், புரியுது சார். கோவிந்த் சார், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஏரியா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ரொம்ப கவனமா இருப்பேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட். கேளு. நம்ம கல்யாணத்துக்கு போக போறோமா இல்லையா? அத அன்னைக்கு சொல்றேன். சார் அப்புறம் டீச்சரை எப்படி சேவ் பண்றது? அதையும் அன்னைக்கு சொல்றேன். சார் எந்த தைரியத்துல சார் அந்த சுதாகர் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சிருக்கான்? சுதாகருக்கு தான் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கல்லம் பெருசா காப்பான் பெருசாங்கிறத நம்ம காட்டணும் சார். காட்டுங்க. சார் நானா? நீங்க தானே சார் சொன்னீங்க. சார் ஒரு ஃப்ளோல சொன்னேன். நீங்க தான் சார் இதுக்கு ஃபுல் இன்சார்ஜ். உங்க கண்ட்ரோல் ஏரியா தான், பாத்துக்கோங்க. எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. ஐயோ. அப்புறம் நான் ஒரு லேடி பிசி கேட்டிருந்தேனே. சார் எங்க ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு இருக்கு சார். கொஞ்சம் நியூ ஜாயினியா இருக்கணும். புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு தான் சார். வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது. உங்களுக்கு கூட அவங்கள தெரியும் சார். அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்களே, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் கமிஷனர் ஆபீஸ்ல நடந்ததுல சார். அன்னைக்கு கூட உங்ககிட்ட பேசினால அந்த பொண்ணு. குட் மார்னிங் மேடம். வா. ஐயோ, இவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு? இப்பதானே ஓடி போறதுக்கு பிளான் போட்டோம். அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சாரு? போச்சு, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய மீட்டிங்கா? நம்ம மேடத்துக்கிட்ட நம்ம நினைச்ச மாதிரியே போட்டு கொடுத்துட்டாரு. வெண்ணிலா, எதா இருந்தாலும் மூஞ்சில காமிச்சிடாத, கெத்த மெயின்டைன் பண்ணு. ஏய், சாருக்கு விஷ் பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம கொழுந்தியால தான் இந்த வேலையில இறக்க போறோமா? இவங்க பெரிய ஆர்வ கோளாறாச்சே. மேடம், என்ன மேடம், எதுக்கு வர சொன்னீங்க? அத சார் சொல்லுவாரு. ஆமா, நீங்க வந்தது யாருக்கும் தெரியாதுல? யாருக்கும் தெரியாது மேடம், சைக்கிள்ல தான் வந்தேன். ஓகே சார். சொல்லுங்க சார், என்ன சார் செய்யணும்? அடே அப்பா, கேக்குற தோரணைய பார்த்தா இன்னைக்கே கேஸ முடிச்சிருவாங்க போல. சார் என்ன சார் செய்யணும்? சொல்றேன் மேம். வர வியாழக்கிழமை நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணும். சார் வர்ற வியாழக்கிழமையா? அன்னைக்கு எனக்கு வேற ஒரு கல்யாண வீடு இருக்கே சார். சாரி மேடம், சாரி சார். சார் இல்ல, என் தம்பியும் தங்கச்சியும் ஒரு டீச்சர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, கட்டுரை போட்டிக்கும் பேச்சு போட்டிக்கும். அந்த டீச்சருக்கு கல்யாணம் வர்ற வியாழக்கிழமை. பத்திரிக்கை வச்சிருக்காங்க சார் வீட்டுக்கு வந்து. அங்கதான் போகணும்னு சொன்னேன். பொண்ணு மாப்பிள்ள பேர் என்னது? பொண்ணு டீச்சர், அவங்க பேர் மலர்விழி சார். மாப்பிள்ள பேரு என்னமோ ஒன்று போட்டிருந்ததே. சுதாகர். ஆமா சார், சுதாகர் தான் சார். உங்களுக்கும் பத்திரிக்கை வந்திருக்கா? ஐயோ, மறுபடியும் சாரி மேடம். சார் சாரி சார், தெரியாம பேசிட்டேன். நீங்க சொல்லுங்க சார், அந்த கல்யாணத்துக்கே போறேன். இல்ல நீங்க உங்களுக்கு பத்திரிக்கை வச்ச கல்யாணத்துக்கே போங்க. சார் சாரி சார், தெரியாம பேசிட்டேன். நீங்க சொல்ற கல்யாணத்துக்கே போறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியா சார்? ஆமா. உங்க தம்பி தங்கச்சி என்ன படிக்கிறாங்க? சார் 11th 12th. மலர்வெளி டீச்சரை எப்படி பழக்கம்னு சொன்னீங்க? அதான் சார், ஒரு கட்டுரை போட்டியிலையும் பேச்சு போட்டியிலையும் என் தம்பியும் தங்கச்சியும் சேர்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்கூலுக்கு வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுல இருந்தே நல்ல பழக்கம். போட்டிக்கு மொத்தமா வேனை மத்தி கூட்டிட்டு போனாங்க. அதுல என் தங்கச்சி பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா சார். வெரி குட். அதுக்கு அந்த டீச்சர் கொடுத்த ட்ரைனிங் தான் சார் காரணம். அதனால அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் அந்த டீச்சரை. அதுல இருந்து ஸ்கூல் லெவல்ல கூட ஏதாவது போட்டி நடந்தாலே அந்த டீச்சரை தான் கட்டுரை போட்டிக்கு பேச்சு போட்டிக்கு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க என் தம்பியும் தங்கச்சியும். சரி, ஓகே. நீங்க அந்த கல்யாணத்துக்கு போறீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் போறேனா சார்? சரிங்க சார். என்ன சொல்ல வர்றோங்கிறத கவனமா கேட்கணும். சாரி சார். ஓகே சார். நீங்க உங்க தம்பி தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போகணும். ஓகே சார். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு சார்? கல்யாண வீட்டுக்காரங்களுக்கா? தெரியாதுன்னு தான் சார் நினைக்கிறேன். என் தம்பியோ தங்கச்சியோ சொல்லியிருக்க மாட்டாங்க. என் தம்பிக்கு நான் போலீஸா இருக்கிறதே பிடிக்காது. சும்மாவே அடிப்ப, இப்ப போலீஸா வேற ஆயிட்டேன்னா நல்லா அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏய், சார் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே மேடம். சரி, நம்ம வாயும் சும்மா இருந்து தொலைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு நீங்க பிசியா இருக்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல.
அப்படின்னு தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வேற ஏரியா, நாங்க வேற ஏரியா. நானே அவங்கள ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபோனில் நிறைய தடவை பேசியிருக்கேன். அவங்க நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. நம்பர் இருந்தால் தானே பேச முடியும். இப்போ தானே சொன்னேன். சாரி மேடம். ஐயோ, சும்மாவே இவருக்கு நம்மளை பிடிக்காது. இதில் இன்னும் நல்லா பிடிக்காம போயிடும். கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். அப்படின்னா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும் போல. சரி, ஓகே. என்னது ஓகேவா? எதுக்கு ஓடி போகிறதுக்கா? சி, இதுக்கா? போலீஸுங்கிறது தெரியாதுன்னு சொன்னதுக்கா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மாதான் இரேன் வெண்ணிலா. சரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. சரிங்க சார், சொல்லுங்க சார். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ஆஃப் டியூட்டி தான். நீங்க இப்போ ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், நேரா வீட்டுக்கே போயிருங்க. எத்தனை நாளைக்கு சார்? ஒரு 10 நாளைக்கு. அப்படின்னு அந்த 10 நாளைக்கு சம்பளம் வந்துருமா? ஐயோ வெண்ணிலா, ஏன் வெண்ணிலா? மேடம் சாரி மேடம், நம்ம வாயவே திறக்க மாட்டேன் சார். நான் வேற ஆள் யாரையாவது வர சொல்லட்டுமா சார்? நல்ல வேலையா போச்சு, சரின்றுவாரே. இல்ல, இவங்களே இருக்கட்டும். பாரா, இருக்கட்டும் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்னைய வச்சு ஏதோ பண்ண போறாங்க. ஏதோ ஒரு ஆப்பு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சார் சாரி சார், இது 2வது மாச சம்பளம். போன மாசந்தே சம்பளம் வாங்கினேன். அதை நம்பினே ஒரு சீட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் அந்த 10 நாளைக்கு சம்பளம் வந்துருமான்னு கேட்டேன். இது வரலைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்ல, இன்கிரிமெண்ட்டும் சேர்ந்து வரும். அப்பனா ஓகே சார். அப்படின்னா ஆப்பும் பெருசா இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்றாருன்னு வாயை மூடிக்கிட்டு கேளு வெண்ணிலா. சரி, நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நடந்துக்கணும். ஓகே சார்.